ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 5 verse 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வெளிச்சம் பிறருக்கு முன்பதாக பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். When Jesus was on the mount, he had a great sermon. During the course of his sermon, he mentioned that you are all the light of the world. Let your light be shine before men. How can you shine before men? By your good deeds, by your good works. That is the way we can show Jesus to the world. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பிறருக்கு உங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று இயேசு சொன்னார். எப்படி பிரகாசிக்க செய்ய முடியும்? நம்முடைய கிரியைகள் மூலமாக, நற்கிரியைகள் மூலமாக என்று வேதம் சொல்கிறது. When you do some good works in the name of our Lord Jesus Christ, the people around you will magnify Father God who is in heaven. That is the way you will have a difference between the people of the world and people of God. The people of the world, they do everything for their own name and for their own fame. But the people of God, they do everything for the glory of God. That is the way we can show Jesus to others. The people, those who are in the world, they are in darkness. They do not know where they are heading to. But you and me, by showing our good deeds, we can shine our light so that they will be out of the darkness. They will know where they are heading to. They will know what they are doing, so that our Lord Jesus Christ will be magnified. They will magnify our Lord Jesus Christ. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிறர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய செயல்கள் மூலமாக, எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக, எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்பதை பிறர் கண்டு கொள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒளியிலே கடந்து வந்து இயேசுவை மகிமைப்படுத்த, பிதாவை மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்களை பயன்படுத்தும். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னியும். எங்களுடைய நற்கிரியைகள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக எப்பொழுதும் செய்யப்பட கடவது. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.